லாசருங்கிறவன் பெத்தானியா ஊர்ல இருந்தான். அவன் செத்து போயிட்டான் பாருங்க. செத்து போய் அவனை கொண்டு போய் கல்லறையிலையும் வச்சுட்டாங்க. கல்லறையில வச்சு 4 நாள் ஆச்சு. சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கல்லறைக்கு போனாரு. கல்லை எடுத்து போடுங்கன்னாரு. அவனோட அந்த லாசருவோட கூட பிறந்த அக்கா சொன்னா, மார்த்தாள், ஆண்டவரே 4 நாள் ஆச்சா கல்லறைக்கு போய், நார ஆரம்பிச்சிருக்கு நேரம் அப்படின்னு சொல்லி. நாயின் ஒரு விதவையினுடைய மகனுடைய சரம் வெட்டப்பட்டு கொட்டலமா கட்டப்பட்டிருந்தத சர்வ வல்லமையில இயேசு ஒரே சரீரமா மாற்றி உயிர்ப்பித்து கொடுத்தார். இங்க பெத்தானியாவில மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசரு கல்லறையில வச்சு 4 நாளாகி நாரி போன பணமா இருந்தவனை உயிரோடு கூட எழுப்பி மனிதர்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று இயேசுவுக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். இயேசு ஒருவரே சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இந்த பூமியில இல்லை. உங்க வாழ்க்கையில அந்த சர்வ வல்லமையுள்ள இயேசுவை உங்க வாழ்க்கையில கடவுளாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாளிலே செய்து முடித்திடுவார். கரங்கள்